திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பதிகம் வந்து திரு மயிலாடுதுறை. வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். கரவின்றி நன்மாமலர் கொண்டு கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். கரவின்றி நன்மா மலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். சிரமொன்றிய செஞ்சடையன்வாள் சிரமொன்றிய செஞ்சடையன்வாள் வரமாமயிலாடு துறையே வரமாமயிலாடு துறையே. கரவின்றேனன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள். சிரம் ஒன்றிய செஞ்சடையன்வாள் வரமா மயிலாடு துறையே மயிலாடு துறை. கரவின்றி நன் மாமலர் கொண்டு. கரவு கரவு என்றால் கரவின்றி வஞ்சனை இல்லாத, கரவின்றினா வஞ்சனை இல்லாத நல்ல மலர்கள் கொண்டு நெஞ்சில் கரவின்றி அதை வஞ்சனை இல்லாமல் மனமிக்க சிறந்த மலர்கள் பலவற்றையும் பறித்து கொண்டு வந்து இரவும் பகலும் தொழுவார்கள். இரவும் பகலும் தொழும் அடியார்களுக்கு தலைமாலை பொருந்தும் செஞ்சடை உடைய சிவபெருமான் வாழும். அதான் சிரமொன்றிய செஞ்சடையான் வாழ் சிரமொன்றிய செஞ்சடையான் வாழ் சிவபெருமான் வாழும் பதியாகிய வரமாமயிலாடு துறையே. சிவபெருமான் வாழும் பதியாகிய மயிலாடுதுறை மேம்பட்ட தலமாகும், வல்லமையுடையான் உகந்தருளும் இடமும் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். நயர்காழியும் ஞான சம்பந்தன் நயர்காழியும் ஞான சம்பந்தன் மயல் தீர் மயிலாடு துறை மேல். நயர்காழியும் ஞான சம்பந்தன் மயல் தீர் மயிலாடு துறை மேல். செயலால் உரை செய்தன பத்தும் செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாமிவை உற்றுணர்வார்க்கே உயர்வாமிவை உற்றுணர்வார்க்கே. நயர்காழியுஞ் ஞான சம்பந்தன் மயல் தீர் மயிலாடு துறை மேல். செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாமிவை உற்றுணர்வார்க்கே உற்றுணர்வார்க்கே. நயர்காழியுன் ஞான சம்பந்தம், ஞானத்தினால் மேம்பட்டவர்கள் வாழும் சீர்காழி பகுதியில் வாழும் ஞான சம்பந்தன். நயர்காழியுன் ஞான சம்பந்தன் தன்னை வழிபடுவோரின் மயக்கத்தை தீர்த்தலும் மயிலாடுதுறை இறைவனை பற்றி மயல் தீர் மயிலாடுதுறை மேல். மயக்கத்தை தீர்த்தலும், மயல்னா மயக்கம், மயக்கத்தை தீர்த்தலும் மயிலாடுதுறை இறைவனை பற்றி திருவருள் உணர்த்தும் செயலால்
உரைத்தவராகிய இந்த திருப்பதிக பாடல்களாகிய இவை 10 உற்றுணர்வார்க்கு உயர்வை தரும். செயலால் உரை செய் தன 10 செயலால் உரை செய் தன 10 உயர்வாம் இவை உற்றுணர்வார்க்கே உற்றுணர்வார்க்கே. திருவருள் உணர்த்தும் செயலால் உரைத்தவனாகிய இந்த திருப்பதிக பாடல்கள் ஆகிய இவை 10 உற்றுணர்வார்க்கு உயர்வை தரும் என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். சோழ நாட்டு காவிரி தென்கரை தளம் சிதம்பரம் கும்பகோணம் பேருந்து வழியில் உள்ள நகரம். சிதம்பரம் டு கும்பகோணம் பேருந்து வழியில் உள்ள நகரம். சென்னை திருச்சி நேர்வழி இருப்பு பாதையில் ரயில் சந்திப்பு நிலையம். ரயில் நிலையத்திலிருந்து ஆலயம் கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அம்மை மயில் உருக்கொண்டு இறைவனை வழிபட்ட தலம். அம்மை மயில் உருக்கொண்டு இறைவனை வழிபட்ட தலம். இங்கு அம்மையின் வேண்டுகோளுக்காக இறைவன் மயில் உரு கொண்டு தாண்டவமாடினார். அம்மையின் வேண்டுதலுக்கு இணங்க இறைவன் மயில் உருக்கொண்டு தாண்டவமாடினார். இதற்கு கௌரி தாண்டவம் என்று பெயர். கௌரி தாண்டவம் என்று பெயர். தலம் கௌரி தாண்டவபுரமாயிற்று. இறைவன் பெயர் மயூரநாதர். இறைவன் பெயர் மயூரநாதர். கல்வெட்டுகளும் தேவாரமும் மயிலாடுதுறையார் மயிலாடுதுறையன் என குறிக்கின்றன. இறைவியின் பெயர் அஞ்சல் நாயகி அபயாம்பிகை எனவும் அழைக்கப்படுகிறது. தீர்த்தம் காவிரியில் இடவர் தீர்த்த துறை விசேடம். துலா மாதம் முழுவதும் இங்கு நீராட்டு விழா நடைபெறும். இந்த நீராட்டு விழா இங்கே ஒரு முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு ஒரு அருமை பெருமை நின்ற இந்த தலத்தை எம்பெருமானை கண்டுகளித்து இன்புற்று அவருடைய அருள் பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதில் உங்களை காணுவரை அன்பு வணக்கம் கூறி விளைவிடுவது உங்கள் அன்பு நலம்பாடு. திருச்சிற்றம்பலம்.